இது குதிரை பேர ஆட்சியில குதிரை வேக ஆட்சின்னு விஜய் என்னதான் பெருமை பேசிக்கிட்டாலும் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அதிமுக இருந்த 4 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு தாவேக்கால கடத்தி போட்டது மட்டும் இல்லாம இப்போ அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அத்தனை பேரையும், அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரையும் தாவேக்காவில வளைச்சு போறதுக்கான காரணம் என்ன? தன்னோட சொந்த கட்சியான தாவேக்கா மேல, தாவேக்கா நிர்வாகிகள் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் விஜய் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களை தூக்கி தாவேக்கால போட்டுட்டு இருக்காரா? பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்ட ஏடிஎம்கே ஒழுங்கா முடிக்காதனால இப்போ அத விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் மாத்தி விட்டுருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. இது உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தன்னோட தாவேக்கா அரசு 5 வருஷம் ஸ்மூத்தா போனுங்கிறதுக்காக அதை யாரும் அசைச்சு பார்க்க கூடாது. குறிப்பா அந்த ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிகா மாதிரியான கட்சிகள் அசைச்சு பாத்திரக்கூடாது. அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு குதிரை பேரம் கோடிக்கணக்கான காசை கொடுத்து அந்த கட்சியை சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏக்களை புடிச்சு இப்போ தாவேக்கால போட்டிருந்தாரு விஜய். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட ஒருத்தரையும் அதிமுக மிச்சம் வச்சிடக்கூடாதுன்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசை கொடுத்து பதவி ஆசைய காட்டி இப்போ அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை தாவேக்கால இணைய வச்சிருக்காரு விஜய். இதுக்கான காரணம் என்னன்னா வேற எந்த காரணமும் இல்ல, ஒரே காரணம் தான். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் தாவேக்கா ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட கட்சி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் வளைச்சு போட்டு காசு கொடுத்து தாவேக்கா கட்சியில விஜய் இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அந்த அளவுக்கு தாவேக்கா வலுவிழந்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆமா, வலுவிழந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா தாவேக்கா சார்பா இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற தாவேக்கா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் இப்போ சட்டமன்றத்திலையும் களத்திலையும் என்னென்ன மாதிரி உளறி தள்ளுறாங்க, பிரஸ் மீட்ல என்னென்ன உழப்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கறனால ஐயோ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இவங்கள நம்புனா நம்ம ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தோம், மறுபடியும் ஏமாந்து போய் நம்மள வீட்டுக்கு மக்கள் அனுப்பிடுவாங்க, அதனால நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு புத்திசாலித்தனமா பண்றங்கிற பேர்வெளியில இப்போ அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் தூக்கி தாவேக்கால இணைச்சிட்டு இருக்காரு. அதன்படி பார்த்தா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட முக்கியமான அமைச்சர்களை தூக்கி இதுல போட்டிருக்காரா? அதாவது தன்னோட தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் சொதப்பி தன்னோட ஆட்சி கவிழ்ந்துருமோ, தன்னோட ஆட்சி அடுத்த வருஷம் நீடிக்காதோ அப்படிங்கிற பயத்தினால மட்டுமே முன்னாள் அமைச்சர்களை தூக்கி இதுல போட்டிருக்காரு. சரி, முன்னாள் அமைச்சர்களை தூக்கி தாவேக்கால போடுறதெல்லாம் இருக்கட்டும், அவங்களா என்ன இந்த கட்சிக்கு விருப்பப்பட்டா வந்தாங்க? கிடையவே கிடையாது. அதாவது வரக்கூடிய தேர்தலையும் வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள்லையும் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கியமான பதவிகள் கிடைக்கும், காசு கொடுக்கறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே வந்திருக்காரு. ஆனா இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை மறுத்து உடுமலை ராதாகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எங்களுக்கு அம்மா இறந்ததுல இருந்தே எங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கவே பிடிக்கலங்க, எங்களுக்கு கடந்த 5 வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறதே ரொம்ப நெருடலா இருந்துச்சு, எப்படியோ இப்ப தாவேக்கால எங்களை கூப்பிட்டனால சேர்ந்துகிட்டோம்னு சொல்றாரு. அதாவது தாவேக்கால இணையணும் அப்படின்னா ஒண்ணு தாவேக்கா கட்சின்னு ஒண்ணு அறிவிச்சாங்கல்ல விஜய், அப்பயே போய் சேர்ந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா தாவேக்கா எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுச்சே, 108 தொகுதியோட தொங்கு சட்டசபை மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு, அப்பயாவது போய் சேர்ந்திருக்கலாம்ல, அப்பையும் சேரல. கரெக்டா இந்த தாவேக்கா ஆட்சி இனிமே வீழாது, ஆட்சி கட்டில உட்காந்துரும், வேற வழி இல்ல, இதுதான் ஆளப்போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறமா எப்படியாவது அந்த கட்சியில போய் ஆளுங்கட்சியில போய் தனக்கு ஒரு ஆதாயத்தை தேடிடணும்
வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சுயநல நோக்கத்துக்காக மட்டுமே அதிமுக விட்டு இப்ப முன்னாள் அமைச்சர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் என்னவா இருக்குன்னா பெருமையா பேசுறாங்க. எங்களுக்கு அந்த கட்சியில இருக்கவே பிடிக்கல, எங்களுக்கு அந்த கட்சியில ரொம்ப கொடுமையா இருந்துச்சு, 5 வருஷமா ரொம்ப நரகமா இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பேசுறவங்க முன்னாடியே இணைஞ்சிருக்கலாம். இவ்வளவு தாமதமாகறதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு இப்ப ஆளுங்கட்சி சில முக்கியமான பதவிகளையும் சில முக்கியமான பணத்தையும் தரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சேர்ந்திருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த தாவேக்கால சேரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ல கடம்பூர் ராஜ் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? தாவேக்கா பத்தி ஆக ஓகோன்னு புகழ்ந்து வச்சிருந்தாரு. இதே வாய், அதாவது கடம்பூர் ராஜோட இதே வாய் தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மெர்சல் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. அப்போ செய்தித்துறை அமைச்சரா கடம்பூர் ராஜு இருந்தாரு. அவரை போய் விஜய் நேர்ல சந்திச்சு ரொம்ப கெஞ்சி மன்றாடி மெர்சல் படம் ரொம்ப சர்ச்சையாயிருச்சு, ரிலீஸ் தேதி ரொம்ப தள்ளி போகுது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும், தயவு செஞ்சு உங்க கருணைய காட்டி எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து மன்றாடாத குறைய விஜய் போய் கடம்பூர் ராஜு கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நிலைமைய பார்த்தா அதே அமைச்சர், முன்னாள் அமைச்சரா இருந்த செய்தி தொடர்பு துறை அமைச்சரா இருந்த கடம்பூர் ராஜு பார்த்தா இப்போ ஐயா எனக்கு ஏதாவது ஒத்த சீட்டாவது கொடுங்கயான்னு சொல்லி விஜய் காலில் விழுந்து போய் கிடக்குறாரு. இவங்க அதிமுகவோட விசுவாசிகளாமா, அதிமுகவோட எம்ஜிஆர் வகையராவாமா, இப்படி எல்லாம் ஸ்டேஜ்ல ஏறி பெருமை பேசிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இது மட்டும் தான் பேசியிருக்காரா கடம்பூர் ராஜுன்னு பார்த்தா வேற என்னென்ன தெரியுமா உருட்டி வச்சிருக்காரு? அதாவது 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜயோட மக்கள் மன்றம், அதாவது இந்த ரசிகர் மன்றம் தான் அதிமுகவை அந்த தேர்தல்ல போட்டிடுறதுக்கான உதவிகளை செஞ்சாமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கடம்பூர் ராஜுக்கு அதிமுக மேல பாசம்லாம் கிடையாது, விஜயோட ஃபேனா இருப்பார் போல இருக்கு. சோ விஜய் ஃபேனுங்கிற ஒரே காரணம், ஆனா வயசுல சின்ன பையனா போயிட்டாரே அப்படிங்கறதுனால அது வெளிப்படையா சொல்ல முடியாம ஏதோ விஜய் மன்றம் அந்த தேர்தலை உதவுனாங்க அப்படிலாம் சொல்லி உருட்டிட்டு இப்ப சேர்ந்திருக்காரு. அது மட்டுமா சொன்னாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் கிடையாது, இது வெற்று கழகம்னா பேசி வச்சிருந்தாரு. இவ்வளோ வீரவசனம் பேசிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாச்சமே இல்லாம இப்போ அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாம தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறத என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இப்போ தாவேக்கா பண்ணிருக்கு தெரியுமா ஒரு பச்சை துரோகம். அந்த துரோகத்தை தாவேக்கா தொண்டர்களுக்கு தான் பண்ணிருக்கு. அதாவது தாவேக்கா எளிமையான கட்சி, எளியவர்களுக்கான கட்சியெல்லாம் பெருமை பேசிட்டு விஜய் முதலமைச்சரா பதவியேற்றப்போ அவரோட சேர்ந்து பதவியேற்ற அந்த 9 அமைச்சர்களுமே கோடீஸ்வரங்களா? அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களா போட்டியிட்ட முக்காவாசி பேர் கோடீஸ்வரங்க தான், லட்சாதிபதிகள் தான். ஆனா அதை மறைச்சு எளியவர்களுக்கான கட்சியை தாவேக்கா தன்னை பிராண்ட் பண்ணிக்கிட்டாலும் அதை நம்பி இருக்கக்கூடிய இப்ப கூட கடைநிலையில இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க விஜயன்னா எப்படியாவது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை தருவாரு, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல நம்மளுக்கு நம்பிக்கை தருவாருன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பட்ட நாப்பத்தை போட்டிருக்காரு இப்போ விஜய். ஏன் அப்படின்னா இப்ப இணைஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த நிறைய நபர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலையும் எம்பி எலெக்ஷன்லயுமே வாய்ப்பு தருவோம்னு ஆதவர்ஜனா வேற உளறி வச்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாத்தி தான் ஆகணும். அப்படி ஆதவர்ஜனா கோட்டை விட்டாலும் சும்மா விட மாட்டாங்க இந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளோ. அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சியில அடிமட்டத்துல இருக்கக்கூடிய விஜய் ரசிகராவோ விஜய் தொண்டராவோ இருக்கவங்கள நம்பி விஜய் களத்துல இறக்காம அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தரனால தாவேக்காக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துகிட்டு அமைச்சரா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இங்க பாருங்கப்பா, நம்ம கட்சியில சேர்ந்திருக்க அந்த அதிமுக காரவங்களை நீங்க எதிரி மாதிரி பார்க்க கூடாது, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லி மேடையில, அதாவது கட்சியில சேரக்கூடிய நிகழ்ச்சியிலேயே ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த தாவேக்கா கட்சியோட லட்சணம் இருக்கு. இந்த லட்சணத்துல எதுக்குதான் இந்த பதவி ஆசை தெரியல. வரக்கூடிய எல்லா தேர்தலையும் தாவேக்கா ஜெயிக்கணுங்கிறதுக்காக குறுக்கு வழியில போய் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது, முன்னாள் அமைச்சர்களை தூக்கி காசு கொடுத்து இங்க தூக்கி போடுறதுன்னு குதிரை பேரத்துல மட்டுமே பாஜகவை விட மோசமான வழியில இந்த தாவேக்கா செஞ்சுட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில இருக்கு, இப்பயும் இருக்கிறாங்க. இப்படி இருக்க சூழல்ல எப்படியாவது அதிமுகவை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்த பாஜகவுக்கு பெரிய ஏமாற்றம் அடைவே இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா
அப்படியே தாவேகா பக்கம் சாஞ்சு தாவேகாவுக்கு பின்னாடி இருந்து விஜய் பின்னாடி இருந்து விஜய் மூலியமா எப்படியாவது திராவிட கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை இனிமே எழவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தருவோம், நீங்க என்ன பண்றீங்க அதிமுக உடைச்சு அங்க இருந்து தூக்கி இங்க போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா பின்னாடி பாஜக இருந்து செயல்படுது அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்படக்கூடிய இந்த தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேலை குதிரை பேரம், காசு கொடுத்து ஆளை கெடுத்துறதுன்னு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அண்ணா அறிவாலயத்துல திமுகவை சேர்ந்த தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தலைமையில அதிமுக கட்சியை சேர்ந்த செங்கல்பட்டுல நின்ன வேட்பாளரான கஜேந்திரன் தலைமையில கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் இப்போ திமுகல அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில இணைஞ்சிருக்காங்க. இந்த 1500 பேரும் முடிஞ்சா போய் ஆளுங்கட்சியான தாவேகால இணைஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் மக்களுக்கான கட்சி எது, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி எது, மக்களுக்கு எப்பயுமே கூட நிக்கிற கட்சி எது, எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் உரிமைகளுக்காக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், நடக்கக்கூடிய குதிரை பேரம், நடக்கக்கூடிய மத்திய அரசு புகுத்தக்கூடிய சில முக்கியமான திட்டங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே வலுவான கட்சி, பல ஸ்கீம்களை பல முக்கியமான திட்டங்களை தமிழக மக்களுக்காக அறிமுகப்படுத்தி தமிழக மக்களை இப்பயுமே பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்க கட்சி திமுக தான். அவங்களுக்கு தெரிஞ்சனால மட்டுமே எந்த அரசியல் ஆதாயமோ எந்த பதவிக்கோ ஆசைப்படாம 1500க்கும் மேற்பட்டோர் இப்போ அதிமுக இருந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, குதிரை பேரம் மூலியமாவும் காசை கொடுத்தும் கட்சியிலிருந்து ஆட்களை கடத்திட்டு வந்து தாவேகால சேர்க்கக்கூடிய விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய திமுகவை நம்பி 1500க்கும் மேற்பட்டோர் இன்னும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இனிமேலும் இணைவாங்க. இது மக்களுக்கான கட்சியா இருக்குங்கிறது தெரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.